வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கார வேலவர் சிக்கலில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஒட்டி இதில் 2-3 கேட்டு வருது. நீங்கள் ஜிபிஆர்எஸ் நேவிகேஷன் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3rd கேட்டை தான் போய் காட்டும். அது குளத்து வழியாக போகும். அது கார்லாம் போகாது அந்த ரூட்டில். ஸோ 2 வீலரில் வரவங்க அந்த ரூட்டை நீங்கள் ஜிபிஆர்எஸ் உதவி மூலியமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பைக்கில் தான் வரா மாதிரி இருக்கும். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்டு தெரியும். நீங்கள் அந்த கேட்டை பார்த்த உடனே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஜிபிஆர்எஸ் நீங்கள் நம்ப வேணாம். இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. ஊர் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி இந்த ஜிபிஆர்எஸும் அதே மாதிரி தான் சிக்கலாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. கோயில் என்ட்ரன்ஸ் அருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2nd கேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து நான் கேட்டால் நீங்கள் இந்த கார் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். ஒரு 25-30 கார் நீங்கள் வந்து நான் கேட்டிங்கன்னா அட் டைமில் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணுறதுக்கான ஒரு வசதி ஒரு 50 rupees வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பார்க்கிங்கில் தான் அன்னதான கூடமும் இருக்குது. அன்னதான கூடத்தை ஒட்டி கொஞ்சம் ஒரு 200 மீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு சந்து மாதிரி போகும். அதுதான் வந்து குளத்துக்கு போகிற வழி. இங்கு மூலவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவநீதீஸ்வரர் சிவன் ஒருத்தர் இருப்பார். பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா முர்ச்சவர் சிங்கார வேலவர் முருகன் அங்கே தான் வந்து நான் கேட்டால் நம்ம காட்சி அளிக்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம போகிறதுக்கு அலோடு இல்லை. அதனால் உள்ளே உங்களால் காட்ட முடியாது. நம்ம என்ட்ரன்ஸ் வழிக்காக தான் நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம உள்ளே போனீங்க அப்படின்னா பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பாறைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு பாறைகள் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே மட்டும்தான் அந்த கலர் பெயிண்டிங்லாம் கொடுத்து புதுசாக வச்சுருக்காங்க. அந்த கற்கள் எல்லாமே பழைய கற்கள் தான் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த பழைய காலத்து கல் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இது சின்ன கோயில் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லவே முடியாது. பிரம்மாண்டமாக இருக்குது. கோவில் பார்க்கும்போதே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாதி தூரம் தான் என்னால் காட்ட முடியுது உங்களுக்கு. முழுசாக என்னால் வந்து அதை வந்து ஃபுல்லாகவே என்னால் காட்ட முடியல. அந்த மாதிரி உள்ள அலோடு இல்லை. ஸோ அந்த கோயில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த உற்சவர் அந்த முருகப்பெருமான் நம்ம வந்து இங்கே முன்னாடியே பார்த்துலாம். வள்ளி தேவயானை உற்சவர் முருகன் இந்த 3 பேர். கோவிலில் கந்த சஷ்டி அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடக்கும். இங்கே வேல் வாங்கும் நிகழ்ச்சி மிகவும் வந்து நான் கேட்டால் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக தான் இந்த இடத்த நம்ம வந்து பார்க்க முடியுது. அன்னைக்கு வேல் வாங்குகிற டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் ஒரு அதிசயமாக தான் இன்றைக்கி இந்த ஊர் மக்களில் யாருக்கெல்லாம் பக்தர்கள் வந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரு அற்புதம் நடக்குது. இன்றளவும் என்ன ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சிலைகளில் முருகனோட சிலைகளில் பார்த்திங்கன்னா முகத்தில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வியர்வை அந்த வியர்த்து கொட்டுற மாதிரி அந்த இருக்கும் ஸ்வெட்டிங் வந்துட்டுருக்கும் ஒரு முகத்தில். இந்த கன்னத்தெல்லாம் பார்க்குறீங்கன்னா அந்த வேர்த்து கொட்டி தண்ணி ஊற்றும் கீழே. அந்த மாதிரி இன்றைக்கும் அது வந்து பிரம்மாண்டமாக ஒரு அதிசயமாக தான் இருக்குது. அந்த உற்சவர் சிலையை நம்ம முருகன் சிலையை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம சிவனை வந்து நம்ம பார்க்கலாம். சிவன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவனாக இங்கே இருக்காது. சின்ன ஒரு சிலை தான் இருக்கும். அந்த சிவனோட சிலை பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டே பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தான் மொத்த சிலையே. அதாவது மேலே அந்த லிங்கம் மட்டும் இல்லாமல் மொத்த சிலையே வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு ஆன்மீக பக்தர்கள் வந்து நான் கேட்டேன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த சிவன் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு நம்ம உள்ளே போவோமே அந்த மாதிரி இருக்காது. ஆனால் சின்ன சிலையில் அந்த பெரிய சிலைக்கு ஈக்குவலான ஒரு பவர் அதில் இருக்குது. பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கும். சின்ன சிலை அழகாக தெரியும் பார்க்கும்போது வெளியிலேருந்து. சூப்பராக இருக்குது. இடம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா மூலவர்கிட்ட அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த 1 by 1 க்யூவில் தான் விட்டுறாங்க. நல்லா அற்புதமாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் இங்கே ஒரு விஷ்ணு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்துடும். விஷ்ணு நான் உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வள்ளியும் தெய்வானையும் ஒரு பக்கம் இருப்பாங்க. மூலவர்கிட்ட சிவன் இருக்கார். வள்ளி தெய்வானை ஒரு பக்கம் இருப்பாங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவோட அவதாரம் நம்ம பார்க்கலாம். முன்னாடி நாக வடிவத்தில் இருக்கும். பாம்போட 5 தலைகளோடு சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும்.
அண்ணா இங்கு பக்தர்கள் அனைவருமே வந்து திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு முருகான்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இங்கே வந்து வியர்வை சிந்தும் வேலவான்னு சொல்லிட்டு எல்லாருடைய பிரார்த்தனையும் அதுதான் வந்து அவருடைய குரலாக தெரியுது. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்வெட்டிங் ஐடல், இந்த ஐடலில் இருக்கிற இந்த முகத்தில் அந்த ஸ்வெட்டிங் ஆகுது பாருங்கள், வேல் வாங்குகிற டைமில் கந்த சஷ்டி டைமில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். வேல் வாங்குகிற டைமில் இன்றைக்கும் அது ஸ்பெஷல் தான். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கன்னத்தில் கொஞ்சம் வேர்வை வந்து சிந்தும். அதனால தான் இந்த வியர்வை சிந்தும் வேலவா போற்றின்னு சொல்லி குளம் பாருங்கள். இந்த குளம் எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்கும். அந்த லென்த் அதை பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் அங்கேருந்து இது வரைக்கும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் கீழே இறங்கி போய் பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அன்வான்ட் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க, தேவையில்லாத பொருட்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வெரி க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த கோயிலை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்றது இந்த குளத்தை பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு குளத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ அசுத்தமாக இருக்கும். இங்கே அவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த கோயிலோட நிர்வாகம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குன்றத இது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானோட அறுபடை வீடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அறுபடை வீடு எல்லா இடத்துக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வெளிப்படையான ஒரு விஷயம்தான். இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 7வது படை வீடாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி இது 7வது வீடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.